கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த காலை நேரத்திலும் இந்த பரிசுத்த ஆராதனை நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக சத்தத்தை உயர்த்தி நாம் ஆண்டவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு புதிய மாதத்தை காணும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். 6 மாதங்கள் அந்த தேவனுடைய வல்லமையுள்ள கரம் ஆண்டவரே எங்களை காத்ததற்காக, நடத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. இன்னில் அடங்கா நன்மைகள் யாவ எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்கு என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். என்னில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதன். எவ்வளவு நன்மைகளை தந்தள்ளினீர் ஆண்டவரே. நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நினைக்காத நன்மைகள் அளிப்பவரே, உமக்கென்றுமே துதியே. நன்றியோ துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனை. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்கு என்றும் நன்றி கூறுவேன் நான். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக ஆவியிலே பட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மைமைப்படுத்துவோம். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கு இல்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். ஆமென், ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. என்னால் இது முடியாது, என்னால் அது முடியாதுன்னு சொல்லலாம். இவனால இது முடியாதுன்னு பலர் என்ன செய்யலாம் சொல்லலாம். ஆனா பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆமென், அல்லேலூயா. என் கூட
அவர் சேர்ந்தா, அவருடைய தயவு சேர்ந்தா, அவருடைய கிருபையின் கரம் என்னோடு கூட இணைந்தா எதையும் செய்ய என்னால் கூடும். ஆமென். அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் நான் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயின் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயின் ராஜனே. கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனாக கிறிஸ்து இருப்பதினால் எந்த பயமும் எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயின் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயின் ராஜனே. ஏகோவனிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே. ஏகோவனிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே. என் கண்ணீரை பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரை பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயின் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவாயின் ராஜனே.
வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறோம் அப்படிங்கிறது இல்லை, பாடலின் வரிகளை எவ்வளவாய் உணர்ந்து பாடுகிறோங்கிறது தான் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அந்த பாடல்கள் வரிகள் அப்படி பாடுறப்போ எல் ஷடாய் அப்படிலாம் இல்லை, அது வார்த்தை என்ன செய்யணும், உணர்ந்து என்ன செய்யணும், பாடணும். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றுவீர் இல்ல, காப்பாற்றி நீர். ஆமென், அல்லேலூயா. இந்த 5 மாதங்கள் எத்தனையோ விசை ஆண்டவரே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு தடவை தான் உள்ள போனாங்க. தானியேல் ஒரு தடவை தான் சிங்க கபிக்குள்ள போனாரு. எங்க வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. பல முறை அக்னி சூளைக்குள்ள எரியப்பட்டதை போல என்ன செய்யறனா இருக்கிறோம். ஆனாலும் 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 எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா என் ஆண்டவர் எல் ஷடாய். ஆமென், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எந்த எரிகிறதான அக்கினி சூளைக்கும் என்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். தப்புவியாமற் போனாலும் எரிஞ்சு புகைஞ்சு போவனே தவிர விழுந்து மண்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவர்கள் வைராக்கியமாய் நின்ற பொழுது எல் ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர்களுக்காக இறங்கி வந்தார். ஆமென். தூக்கி எறிஞ்சவன் பார்க்கறான். இப்போ நம்ம தூக்கி போட்டது 3 பேர் தான். ஆனா 4வது ஒரு நபர், நாம் அறிந்திராத ஒரு நபர் அவர்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சாயல் தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம ஏன் எரியல, நம்ம ஏன் புகையலைன்னா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவோடு இருந்த அந்த தேவன் நம்மோடு கூட என்ன செய்யறார்னா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நாம் செல்லுகிற பாதையில் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் தூக்கி எறியப்பட்ட அந்த அக்கினி சூளையில அவர் என்னோடு கூட இருப்பதினால் நான் எரிந்து போகல, நான் புகைந்து போகல, நான் வெந்து போகல. என்னை இவ்வளவு தூரம் ஆண்டவர் நிலைநிறுத்தி இருக்கிற கிருபைக்காக கைதட்டி கொண்டாடுவேன். ஆமென், அல்லேலூயா. அந்த வரிகளை நம்ம உணர்ந்து பாடுறதுக்கு ஆரம்பிச்சோம்னா பாஸ்டர் வந்து நீங்க பாடுங்க பாடுங்க துதிங்க ஆராதிங்க அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆவிக்குரிய சபை, இது ஒரு பெந்தைக்கோஸ்தே சபை. நம்மளா உணர்ந்து என்ன செய்யணும், பாடணும். எங்களை யாரும் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார், எங்களை நன்றாய் நடத்தி இருக்கிறார், எங்களை தேவன் விசாரித்து இருக்கிறார், எங்களை அருமையா நடத்தி வருகிறதான அவரை நாங்களே கையை தட்டி என்ன செய்வோம், கொண்டாடுவோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். கையை தட்டி. எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றினீர். கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கைதட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய்
தகப்பனே, யெகோவா என் ராஜனே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்திரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. என் பலனான கிறிஸ்து இருப்பதில் எந்த பயமும் எனக்கில்லை. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து எனக்கில்லையே. என் வலப்பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோய் என் தகப்பனே, யெகோவா என் ராஜனே. எல் ஷடாய் என் யெகோவா என் ராஜனே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. ஓ நம்பினோரை நீ உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.
உபயோகமான பாத்திரம், பிரயோஜனமான பாத்திரம்னா ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறாரு. உடைந்த பாத்திரங்கள் தான் நம்ம. எத்தனையோ விசை மனிதர்கள் எல்லாம் ஆகாதுன்னு தூக்கி எறிஞ்ச பாத்திரங்கள் தான் நம்ம ஆக மாட்டோம், லாயக்கு இல்லை, இவன் பிரயோஜனம் இல்லை, இவன் ஒரு யூஸ்லெஸ், இவன் எந்த தகுதியுமே இவனுக்கு கிடையாது, இவனுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லை, ஞானம் இல்லை, இப்படியெல்லாம் உலகம் நம்மளை என்ன செய்யணும், தூக்கி எறிஞ்சிருக்கணும். ஆனா அப்படி தூக்கி எறியப்பட்டவர்களை சேர்த்து கொள்ளுகிறதான தேவன் அவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. உடைந்த பாத்திரம் அவ்வளவுதான், சரி இதை தூக்கி போட்டுட்டு வேற பார்ப்போம் அப்படிங்கிறது இல்லை. அந்த உடைந்த பாத்திரங்களை செப்பனிட்டு அதை திரும்ப வேறே பாண்டங்களாக வணைந்து மகிமைக்கும் கனத்திற்கும் உரிய பாத்திரங்களாக மாற்றுகிற மகிமைக்கு சொந்தக்காரர் அவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றுக்கும் உதவாதவர். தாவீது அவருடைய குடும்பம் அப்படித்தான் என்ன செஞ்சுன்னா தூக்கி எறிஞ்சது. கரவல் ஆடுகளின் பின்பாக அலைந்த அவனை தம்முடைய ஜனத்தின் மேல் அதிபதியாயிருக்கும்படி கட்டளையிட்டார். ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் அவ்வளவு வல்லமை உள்ளவர். உலகமே சேர்ந்து நீங்க ஒன்னும் யூஸ் இல்லைன்னு சொல்லி தூக்கி எறிஞ்சாலும் ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சு பாருங்களேன், அவரை மாத்திரம் கொஞ்சம் விடாபடியா பிடிச்சு பாருங்களேன். யாபேஸ் அவன் தாய் அவனை துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி கமெண்ட்ரி, பைபிள் கமெண்ட்ரியில என்ன சொல்லியிருக்குன்னா, அவன் பிறந்ததை அவன் தாய் விரும்பல. ஏன் நீ எதுக்கு பிறந்த, இந்த குடும்பத்துல நீ எதுக்கு வந்த, இந்த புள்ள பிறக்காம இருந்திருக்கலாமே, நான் நிம்மதியா இருந்திருப்பேன், இந்த புள்ள வராம இருந்திருக்கலாமே, நான் நிம்மதியா இருந்திருப்பேன், துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டாள். அந்த பேரை கேட்கிறவங்கள எதுக்கு இந்த பேரை வச்சிருக்கிற, அப்படி சொல்லணும். ஆனா ஆண்டவர் அவருடைய அவன் தாய் தூக்கி எறிஞ்ச மாதிரி, தகப்பன் தூக்கி எறிஞ்ச மாதிரி ஆண்டவர் தூக்கி எறியல. தன் சகோதரர் எல்லாருக்குள்ளும் கனம் பெற்றவனாய் இருந்தான். ஆமென். அல்லேலூயா. யார் நம்மளை தூக்கி எறிஞ்சாலும் தூக்கி எறியாத தேவன் ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவரை விடாப்புடியா பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வாழ்க்கை தன்னை போல என்ன செய்யணும், உயரும். ஆமென். அல்லேலூயா. அவர் மகிமை படுத்தாமல் விட மாட்டார். சகையை பாருங்க, ஊர் உலகமே என்ன செய்யுதுன்னா தூக்கி எறியுது. அவனை அற்பமா பேசுறேன் உள்ள சகையோ, அவன் உருவத்தை வச்சு என்ன செய்யறாங்கன்னா கேள்வி பண்றாங்க. ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னா, இயேசு வர்றாருன்னு உடனே எப்படியாவது அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு காட்டத்தி மரத்து மேல ஏறி என்ன செய்யறான்னா உட்கார்றான். இயேசுவை தொடணும், இயேசு பக்கத்துல போகணும், எங்கேயாவது இருந்து அவரை பார்த்தா போதும் அப்படின்னு என்ன செய்யறான்னா போய் அவன் இருக்கிற உயரத்துக்கு, அவனுடைய கை அவனுடைய கால் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மரத்து மேல ஏறது கஷ்டம்தான். ஆனா கஷ்டப்பட்டு ஏறனா அவனுக்குள்ள இருந்ததான வாஞ்ச, எப்படியாவது அவரை பார்க்கணும். இயேசு கூப்பிட்டதுக்கு பிறகுதான் நிறைய பேர் மேல பாக்குறாங்க. ஏய், சகை மேல உட்கார்ந்துட்டு இருக்கான்பா. அவனுடைய வாஞ்ச, அவனுடைய அந்த ஆர்வம், இயேசு வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே முண்டி அடிச்சு எல்லாரும் சுத்தி கூட்டம் நெருக்கிறதுக்கு முன்னாடி மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியதானே அவனுடைய வாஞ்சையை இயேசு நோக்கி பார்த்தார். இயேசுக்கு தெரியும் அவரை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டதான உணர்வுகளோடு இருக்கிறாங்கன்னு தெரியும், எப்படிப்பட்ட சிந்தையோடு இருக்கிறார்கள் தெரியும். இயேசு சொல்ற, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டுல தங்க வேண்டும். இயேசுவை சுத்தி அவ்வளவு பேர் இருக்கிறாங்க. தள்ளப்பட்ட சகைவை இயேசு கூப்பிடுற. அந்த உடைந்த தள்ளப்பட்ட பாத்திரத்தை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசுறோம் அப்படின்னா, இயேசு அந்த வீட்டுக்கு போனது மாத்திரம் இல்லை, அந்த வீட்டுக்கு அன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமென். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்துச்சுன்னா போதும், தேவனை தேடுகிறதான அந்த உணர்வுள்ள இருந்துச்சுன்னா போதும், தூக்கி எறிந்தவர்களுடைய கண்களுக்கு முன்பாக இந்த உடைந்த பாத்திரத்தை மகிமைக்குரிய பாத்திரங்களாக தேவனால் மாற்றக்கூடும். ஆமென். அல்லேலூயா. பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை,
இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். ரெண்டு கரங்களை உயர்த்தி, உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிட. உமது முகம் நோக்கி பார்த்தவர் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இன்னும் ஒரு பாடலை கூட பாடி அன்றுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். பேர் சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. பாடி அன்றுடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். பேர் சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார், உன் மேன்மைப்படுத்துவார். பேர் சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். மலைகள் எல்லாம் முந்தன் வழிகளாகும், முந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் முந்தன் வழிகளாகும், முந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். வாழாக்காமல் உன்னை தலையாக்குவார், கீழாக்காமல் உன்னை மேலாக்குவார். உன் தலையை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார். உன் தலையை உயர்த்துவார்,
தன் மேய்ப்பரவர் உன் கண்ணீரை துடைத்திடுவார். உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரத்தை உள்ளுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீரத்தை நடத்திடுவார். தலையை உயர்த்துவார். உன்னை மேன்மைப்படுத்துவார். தலையை உயர்த்துவார். உன்னை மேன்மைப்படுத்துவார். தலையை உயர்த்துவார். உன்னை மேன்மைப்படுத்துவார். தலையை உயர்த்துவார். உன்னை மேன்மைப்படுத்துவார். கரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர் உன் கவலைகள் போக்கிடுவார். கரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர் உன் கவலைகள் போக்கிடுவார். தாயை போல உன்னை சேர்த்திடுவார். தாபரமாய் உன்னை அணைத்திடுவார். தாயை போல உன்னை சேர்த்திடுவார். தாபரமாய் உன்னை அணைத்திடுவார். தலையை உயர்த்துவார். உன்னை மேன்மைப்படுத்துவார். தலையை உயர்த்துவார். உன்னை மேன்மைப்படுத்துவார். தலையை உயர்த்துவார். உன்னை மேன்மைப்படுத்துவார். தலையை உயர்த்துவார். உன்னை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் என்னது? யாருக்கு தெரியும்? ஆ? ஆ, சொல்லுங்க brother. ஆ, அப்புறம் வேற யாராவது வாக்குத்தத்த வசனம் கொடுத்தீங்களா? அப்படியா? முக்கியமான வார்த்தையெல்லாம் விட்டுட்டுல சொல்றீங்க. வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக. எங்க ஆண்டவர் கீர்த்தியா வைப்பாரு, எங்க ஆண்டவர் புகழ்ச்சியை வைப்பாருன்னா, எந்தெந்த தேசத்துல எல்லாம் நீ வைக்கப்பட்டியோ, சிதறடிக்கப்பட்டிருந்தார்கள், சிறையிருப்பிற்கு அனுப்பப்பட்டார்கள். பல தேசங்கள்ல அவர்கள் யூதர்கள், அவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்லி அறியப்பட்டார்கள். இஸ்ரவேலனாப்பா நீ அப்படின்னு சொல்லி சொல்றப்போ, ஒரு காலகட்டத்துல ஆமா நான் இஸ்ரவேலன் தான், தாவீது எங்களுடைய ராஜா, எங்களுடைய முற்பிதா அப்படிலாம் சொன்னவன் இன்னைக்கு என்ன செய்யறான்னா, அடிமையா இருக்கிறதுனால அது சொல்றதுக்கே வெக்கப்பட்டு என்ன செய்யறான்னா தலை குனிஞ்சிருப்பாரு. ஆண்டவர் சொல்றாரு, இத்தனை தேசங்கள்ல சிதறடிக்கப்பட்டு எல்லா தேசங்களையும் நாங்க வெக்கப்பட்டு நின்னமே அப்படின்னு நினைக்காத. எந்தெந்த தேசத்துல எல்லாம் நீ வெக்கப்பட்டியோ அத்தனை தேசங்களிலும் உன்னை நான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமா என்ன செய்வேன்னா வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நம்ம ஆராதிக்கிறதான ஆண்டவர் நம்முடைய வெட்கங்களையும் நோக்கி பார்க்கிறார். அவைகளின் மத்தியில அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களை உயர்த்துகிறதிலும் நோக்கமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிறோம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய குடும்பம், வம்சம் எந்த வம்சாவளியில வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சொல்லி கொடுத்துருக்கேன். எந்த கோத்திரத்துல வருது? கோராகினுடைய கோத்திரம். கோராகினுடைய கோத்திரம் கர்த்தருடைய ஆலயத்துல பணிவிடை ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மோசேக்கு விரோதமான கலகத்திற்கு பிறகு தள்ளப்பட்டதான அந்த குடும்பம் கிட்டத்தட்ட 16 தலைமுறைகள் என்ன செய்யலைன்னா அந்த பணிவிடை ஊழியத்துக்குள்ளே வர முடியல. தள்ளப்பட்டதான குடும்பம், புறக்கணிக்கப்பட்டதான குடும்பம்.
சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய நாட்கள்ல அந்த சாபங்கள் எல்லாம் மாறி சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான். 30 வயசுக்கு மேல தான் ஆசாரிய ஊழியத்துக்குள்ள அந்த பணிவிடை ஊழியத்துக்குள்ள வர முடியும். ஆனா 30 வயசுக்கு மேல வர்றப்ப யாருப்பா நீ, எந்த கோத்திரம், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் உள்ள விடுவாங்க. கோராகனுடைய குடும்பமா, வெளியில போடா அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுருவாங்க. 16 தலைமுறை, ஒரு தலைமுறை செய்ததான பாதகத்தை 16 தலைமுறை தூக்கி சுமக்குது. ஆனா சாமுவேல் நேர்த்தி கடனா பொருத்தனையா சின்ன வயசுல உள்ள போறார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். சாமுவேலுடைய பெற்றோருக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, பல தலைமுறையா எங்க குடும்பத்தில் இருந்ததான சாபம் மாறிடுச்சு. என்னப்பா சாமுவேலுக்கு எதுவும் பெரிய பொசிஷன் போயிட்டாரா? இல்ல இல்ல, என்ன செய்யறாரு? ஏலிக்கு பணிவிடை ஊழியம் செய்யறாரு. பணிவிடை ஊழியமே பெருசு, அதுவே எங்களுக்கு போதும், அதை தாண்டி நாங்க வேற எதையும் எதிர்பார்க்கல. ஆனா தேவன் அப்படி விடல. அதே அதிகாரத்தினுடைய 20ஆம் வசனம் சொல்லுது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டும் சகல இஸ்ரவேலருக்குள்ளும் விளங்கியது. ஆமென். கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்த அவனை தான் முதல் பெயர்செபா மட்டும் உள்ள ஜனங்களுக்கு தீர்க்கதரிசி என்று விளங்க பண்ணினார். பணிவிடைக்காரனாக அல்ல. பாருங்க, அவர் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டாருன்னா நம்ம வாழ்க்கையே மாறிடும். சாமுவேலே சாமுவேலே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு உடனே தேவனுடைய இருதயமும் சாமுவேலின் இருதயமும் அந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. அதற்கு பிறகு உயர்வு தான், அதற்கு பிறகு மேன்மை தான், அதற்கு பிறகு ஆசீர்வாதம் தான், மகிமை தான். இதுதான் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் தான் முதல் பெயர்செபா வரைக்கும் கோராகினுடைய குடும்பம் புறக்கணிக்கப்பட்டிருந்தது. அவங்க குடும்பத்துல இன்னைக்கு வரைக்கும் பாரு, ஒருத்தம் கூட என்ன செய்ய முடியல, பணிவிடை ஊழியத்துக்குள்ள கூட போக முடியல. 16 தலைமுறை வெட்கங்களை புறந்தள்ளி தேவனால் மகிமையாய் என் கொம்பு உயர்த்தப்பட்டது அப்படிங்கிறது தான் அண்ணால். அதனாலதான் பாடுறா, என் கொம்பு உயர்த்தப்பட்டது. நம்ம ஆராதிக்கிறதான ஆண்டவர், நம்முடைய வாழ்வை மாற்றுகிறதான ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு எந்த நிலைமையில நீங்க இருந்தாலும் சரி, அவர் என் வாழ்க்கையை மாற்றுவார் நம்புங்க. என் தலையை உயர்த்துவார்னு என்ன செய்யுங்க, நம்புங்க. என் பேரை பெருமைப்படுத்துவார்னு என்ன செய்யுங்க, நம்புங்க. நான் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் என் குடும்பத்துக்கு மத்தியிலையும் என் தலையை அவர் உயர்த்துவார் நம்புங்க. அவர் நிச்சயமாய் உயர்த்துவார். ஆமென். இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்தவன் தேவன், அவர் உண்மை உள்ளவர். உன் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை, என் தலையை உயர்த்துவார், என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார், என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார், என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மை படுத்துவார். மலைகள் எல்லாம் எந்தன் வழிகளாகும், எந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் எந்தன் வழிகளாகும், எந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், மேலாக்காமல் என்னை மேலாக்குவார். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், மேலாக்காமல் என்னை மேலாக்குவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். என் தலையை உயர்த்துவார், என்னை
போக்கிடுவார். கரம் பற்றி நடத்தும் கர்த்தரவர் என் கவலைகள் போக்கிடுவார். தாயை போல என்னை தேற்றிடுவார். தாபரமாய் என்னை அணைத்திடுவார். தாயை போல என்னை தேற்றிடுவார். தாபரமாய் என்னை அணைத்திடுவார். என் தலையை உயர்த்துவார். என்னை மேன்மைப்படுத்துவார். என் தலையை உயர்த்துவார். என்னை மேன்மைப்படுத்துவார். என் தலையை தலைமையில கைய வச்சு என்னை மேன்மைப்படுத்துவார். என் தலையை உயர்த்துவார். என்னை மேன்மைப்படுத்துவார். பேர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். பேர் சொல்லி அழைத்த என் தேவன் அவர் உண்மை உள்ளவர். மலைகள் எல்லாம் எந்த வழிகளாகும். எந்த பாதைகள் உயர்த்தப்படும். எல்லாம் சொல்லுங்க. மலைகள் எல்லாம் எந்த நான் பார்த்த உயர்ந்த பாதைகளிலே, நான் நடத்திராத பாதைகளிலே என்னை நடத்தி செல்ல அவர் போதுமானவர். இதுவரை நான் கண்டிராத பாதைகள், இதுவரை நான் நடந்திராத பாதைகளிலே என்னை நடத்தி செல்ல என் ஆண்டவர் போதுமானவர். உன்னை மேலாக்குவார். என் தலையை உயர்த்துவார். என்னை மேன்மைப்படுத்துவார். என் தலையை உயர்த்துவார். என்னை மேன்மைப்படுத்துவார். என் தலையை உயர்த்துவார். என்னை மேன்மைப்படுத்துவார். என் தலையை அவர் பேர் சொல்லி அழைத்தது உங்களை வாழாக வைப்பதற்கு அல்ல, உங்களை தலையாக வைப்பதற்கு. அவர் பெயரை சொல்லி அழைத்தது உங்களை கீழாக வைப்பதற்கு அல்ல, உங்களை மேலாக வைப்பது, உங்களை உயர்த்துவது, உங்களை மேன்மைப்படுத்துவது. மேலான நோக்கங்களை உடையவர், மேன்மையான திட்டங்களை உடையவர். உங்களை வாழாக்காமல் தலையாக்கும்படி பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறதான ஆண்டவர். உன்னதமான தேவனுடைய பிள்ளையாக இருக்கும்படி தேவன் அழைத்தது அந்த உன்னதத்தினுடைய நோக்கத்திற்காக. உன் தலையை உயர்த்துகிறவர், உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். வெட்கம் அனுபவித்து, வேதனையை அனுபவித்து, கண்ணீரோடு கூட நின்ற, தலை குனிந்து நின்ற இடங்களிலே என் தலையை நிமிர பண்ணுகிறவர், என் தலையை நிமிர பண்ணுகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் தலையை உயர்த்துவார். என்னை மேன்மைப்படுத்துவார். 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 மலைகள் எல்லாம் எந்த வழிகளாகும். எந்த பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் எந்த வழிகளாகும். எந்த பாதை
குடும்பத்துல ஒருவருடைய பொருளாதாரம் உயரும்போது, குடும்பத்துல ஒருவர் ஆசீர்வாதமா இருக்கும்போது, என்ன சொன்னாலும் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கேட்கக்கூடியதான சூழ்நிலை வரும். பணமும் அதிகாரமும் அந்தஸ்தும் செல்வாக்கு இருக்கிறப்பா, சொல்லக்கூடிய காரியத்தையெல்லாம் கேட்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறேன். அவங்க என்ன சொன்னாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய நிலைமையில தான் நான் இருக்கிறேன். அதுதான் வாளாக இருப்பது. நான் முடிவெடுக்கக்கூடிய நிலைமையில இல்லை. நான் நினைச்ச காரியத்தை செய்யக்கூடிய நிலைமையில இல்லை. நான் ஆசைப்பட்ட காரியத்தை வாங்கக்கூடிய நிலைமையில இல்லை. இதுதான் வாளாக இருப்பது. ஆனா ஆண்டவர் அதற்கு நம்ம அழைக்கல. இன்று நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்க கவனமாய் இருப்பாயானால் நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாக்காமல் உன்னை தலையாக்குவாய். நீ வாளாகாமல் தலையாவாய். ஒரு சின்ன காரியம்தான். உங்க வார்த்தைகளின்படி நான் நடக்கிறேன்ப்பா, உங்க வார்த்தைகளுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன்ப்பா, உமக்கு செவி சாய்க்க நான் கவனமா இருக்கிறேன்ப்பா. அந்த ஒரு சின்ன அர்ப்பணிப்பு போதும். பள்ளத்தாக்குகளை நோக்கி போய்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கைய, வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கைய மலைக்கு நேராக திருப்பவர் போதுமானவர். பல உயரங்கள், எட்டாத உயரங்கள் நம்ம நினைக்கிறோம். இந்த உயரங்களுக்கெல்லாம் நான் ஆசைப்படவே கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். யாரு சொன்னது? பூமியின் உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் உன்னை வாசம் பண்ணி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனுடைய சுதந்திரத்தால் உன்னை போசிப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணினவர் கர்த்தர். அவர் தம்முடைய ஜனங்கள் எல்லாரை பார்க்கிலும் உயர்ந்த ஸ்தானத்துல வாசம் பண்ணணும்னு தான் நினைக்கிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே மலைகள் எல்லாம் என் வழிகளாக மாறட்ட ஆண்டவரே. பள்ளத்தாக்குகள் போதும்பா, உருண்டோடின வாழ்க்கை போதும்பா, வீழ்ச்சி அடைந்தது விழுந்து போனது போதும்பா. எங்க வாழ்க்கையில உயர்வுகளுக்கு நேராக, மேன்மைகளுக்கு நேராக, ஆசீர்வாதமான பாதைகளுக்கு நேராக ஆண்டவரே எங்க வாழ்க்கை மாறட்டும்பா, எங்க வாழ்க்கை மாறட்டும்பா, எங்க வாழ்க்கை மாறட்டும்பா. எங்களை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர் எங்க வாழ்க்கையை மாற்ற போதுமானவன் சொல்லி நாங்க அறிந்திருக்கிறோம்ப்பா. மலைகள் எல்லாம் எந்தன் வழிகளாகும், எந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். மலைகள் எல்லாம் எந்தன் வழிகளாகும், எந்தன் பாதைகள் உயர்த்தப்படும். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், கீழாக்காமல் என்னை மேலாக்குவார். வாழாக்காமல் இந்த ஆராதனை வேளையில பல வருட அவமானங்களை, பல வருட வெட்கங்களை தேவன் மாற்ற போதுமானவராயிருக்கிறார். என்னை தலைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை மேலாக்குவார். வாழாக்காமல் என்னை தலையாக்குவார், மேலாக்காமல் என்னை மேலாக்குவார். என் தலையை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். என் தலையை உயர்த்துவார், என்னை
நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, ஆராதனை வேளையில எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற இந்த பர்வதத்திற்கு நேராக எங்க கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிற அந்த தேவனுக்கு நேராக எங்க கண்களை ஏறெடுக்கிறோம். எங்களுக்கு உதவி வரும் கண்மலையை நோக்கி எங்க கண்களை ஏறெடுக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற, எங்களை உயர்த்துகிற அந்த தேவனுக்கு நேராக எங்க கண்களை ஏறெடுக்கிறோம். வெட்கப்பட்ட முகங்களை பிரகாசிக்க பண்ணுகிற அந்த தேவனுக்கு நேராக எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி விழுவதில்லை. உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசு, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாதென்று சொல்லி இருக்கிறேன். இதோ திறந்த வாசலை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறேன். வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு. ரெண்டு கரங்களை உயர்த்தி, எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசு, உம்மை நோக்கி வெட்கப்பட்டு. சேர்ந்து சொல்லுவோம், வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடுவேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உயர பறந்திடுவேன், தள்ளாடி நடப்பதில்லை. உயர எழும்பிடு. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஏசப்பா, எங்களை கீழே பார்த்துக்கிட்டு இருந்தவங்க நாங்க உயர எழும்புறத பார்க்கணும்ப்பா, நாங்க உயர பறக்கிறத பார்க்கணும்ப்பா. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்க கண்களை ஏறெடுக்கிறோம். தள்ளாடி தள்ளாடி நடந்த எங்க வாழ்க்கையில உயர உயர பறக்கிற அனுபவத்தை, உயர பறக்கிற அனுபவத்தை எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லையே. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதம் இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை.
வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். வெட்கப்பட்டு போவதில்லை, உயர பறந்திடுவேன். தள்ளாடி நடப்பதில்லை, உயர எழும்பிடுவேன். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. உமக்காகத்தான் வாழ்வீரே, உம்மை தான் நேசிக்கிறேன். நான் உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மை தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, ஜீவ பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரை. எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, என் இயேசு ராஜனே. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமே, என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தும்படியாக ஆவியிலே ஏற்பட்ட யாராவது ஒருவர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆமென், ஆமென். எவரும் உட்காருவோம். கர்த்தர் நல்லவர். இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். யாவரையும் தண்டிப்பேன், நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு பூர்த்தியும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் ரிப்பீட்டடா 20ஆம் வசனத்துல திரும்ப அதை சொல்றாரு. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும். அன்றைய இருதயத்தை நாம் நோக்கி பார்க்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுக்கு நாம் வெட்கப்பட்டு இருப்பது விருப்பம் இல்லை. இங்க பார்க்கிறோம், சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன்னு சொல்றார். மற்றவர்கள் நம்மை சிறுமைப்படுத்துவது தேவனுடைய திட்டம் அல்ல. மற்றவர்கள் நம்மை சிறுமைப்படுத்துவது தேவனுடைய நோக்கமாக இல்லை. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, நொண்டியானவனை ரட்சித்து நான் தள்ளுண்டவளை என்ன செய்வேன், சேர்த்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நம்ம தள்ளாடி நடப்பதோ, நொண்டி நொண்டி நடப்பதோ, தடுமாறி நடப்பதுவோ தேவனுடைய விருப்பம் அல்ல. நாம் தள்ளுண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆண்டவருடைய இருதயத்தினுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு சொல்றார். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் அப்படின்னு என்ன செய்யறாருன்னா ஆண்டவர் சொல்றார். இதே காரியத்தை உபாகமத்தின் புஸ்தகத்துல சொல்லும் பொழுது, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவருடைய எல்லா கிரியேஷன்லையும் அவர் தம்முடைய ஜனங்களை கீர்த்தியாக புகழ்ச்சியாக மேன்மையாக உயர்த்தி வைக்கணும்னு நினைக்கிறார். நம்ம வாழ்க்கை உண்மையிலேயே புகழ்ச்சியா இருக்குதா? நம்ம வாழ்க்கை உண்மையிலே மகிமையா இருக்குதா? நம்ம வாழ்க்கை உண்மையிலே கீர்த்தியா இருக்குதான்னு பார்த்தா இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக என்ன செய்வேன், வைப்பேன். அதுக்கு முன்னாடி சொல்றார், வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடியதான வெட்கம் மாறணும் அப்படின்னா சில காரியங்களை செஞ்சா போதும். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்களை செய்யும் பொழுது, நாம் நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை தேவனுக்கு என்று சொல்லி விட்டு கொடுக்கும் பொழுது, நாம் சில மாற்றங்களை நோக்கி நம்முடைய வாழ்வை நகர்த்தும் பொழுது, நம்முடைய வாழ்வை மகிமையான வாழ்க்கையாக மாற்ற அவர் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில சில வெட்கங்களை கொண்டு வந்திருக்கும், சில அவமானங்களை கொண்டு வந்திருக்கும். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என் குடும்பம் ஏன் இப்படி இருக்குது, என்னுடைய சூழ்நிலை மாத்திரம் ஏன் இப்படி இருக்குது, எல்லாரும் நல்லா இருக்காங்க, நான் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு பதிலாக, ஆண்டவரே நான் எதை செஞ்சா என் வாழ்க்கை மாறுன்னு சொல்லி தேவ சமூகத்திலே காத்திருப்போமானால், சில மாற்றங்களுக்கு நம்மை அர்ப்பணிக்க நாம் ஆயத்தமாய் இருப்போமானால், நம்முடைய வெட்கப்பட்ட வாழ்க்கையை மகிமைக்குரிய வாழ்க்கையாக மாற்ற அவர் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. வெட்கம் என்பது ஒரு மனிதனை முடிவை நோக்கி என்ன செய்யணும், நகர்த்தி செல்லும். ஆனா தேவன் அந்த வெட்கத்தை சாட்சியாக மாற்றி மகிமைக்கு நேராக நடத்தி செல்ல அவர் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 25 27 வசனங்களை பார்க்கும் பொழுது, சீமோன் பேதுரு நின்று குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது சிலர் அவனை நோக்கி, நீயும் அவனுடைய சீசரில் ஒருவன் அல்லவா என்றார்கள். அப்பொழுது நான் அல்ல என்று மறுதலித்தான். பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் அவனை நோக்கி, நான் உன்னை அவனுடனே தோட்டத்தில் காணவில்லையா என்றான். அப்பொழுது பேதுரு மறுபடியும் மறுதலித்தான். உடனே சேவல் கூவிற்று அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இந்த அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்க்கிறப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதான சீசன் என்கிறதான ஒரு நெருங்கின வட்டத்துல இருந்தவர். சில இடங்களுக்கு இயேசு போறப்போ 12 சீசர்களையும் கூப்பிட்டு போக மாட்டார். சில இடங்களில் சில சீசர்கள் வெளியில இருப்பாங்க. பேதுரு, யோவான், அந்த மாதிரி ஒரு யாக்கோபு, இந்த மாதிரி ஒரு 2-3 பேர் மாத்திரம் என்ன செய்வாங்கன்னா உள்ள போவாங்க. அப்ப இயேசுவோடு மிக நெருங்கின வட்டத்துல இருந்தவர் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். மறுரூப மலையினுடைய அனுபவத்துல பேதுரு தான் என்ன செய்யறாரு, இயேசுவை பார்க்கிறாரு, எலியாவை பார்க்கிறாரு.
மோசையை பார்க்கிறார். ஆண்டவரே, இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போடுவோம், இங்கே என்ன செய்வோம், இருப்போம். இப்படி பல நேரங்களில் என்ன செய்யறாருன்னா, இயேசுவோடு கூட மிக நெருங்கி இருந்தவர் அவர்தான். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் கூட சொல்றார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லிட்டு பேதுருவிட்ட தான் என்ன செய்யறாரு சொல்றார். நித்திரை மயக்கமா என்ன செய்யறாருன்னா இருந்தாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்படியாக இயேசுவோடு கூட மிக நெருங்கின நிலைமையில இருந்ததான அந்த பேதுரு இப்போ ஒரு கட்டத்தில் என்ன செய்யறாருன்னா, தொடர்ந்து இயேசுவை என்ன செய்யறாருன்னா மறுதலிக்கிறார். இயேசு யாருன்னு சொல்லி தெரியாதுங்கிறார். ஒரு பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரன் இயேசுவை பிடிக்கிறப்போ ஆயுதத்தை எடுத்து கத்தியை வச்சு என்ன செய்யறான்னா வெட்டுறார். அவன் சொந்தக்காரன் கூட இருந்து என்ன செய்யறான் பார்த்துருக்கிறான், இவன் தான் காதை வெட்டினது அப்படின்னு என்ன செய்யறான் பார்த்துருக்கிறான். அப்ப அவன் தெளிவாவே கேட்கிறான், தோட்டத்தில் அவனுடைய இயேசுவோடு கூட நான் உன்னை பார்க்கலையா, நீயும் அவர்களில் ஒருவன் அப்போ இல்ல அப்படின்னு என்ன செய்யறார் மறுதளிக்கிறார். மறுதளித்த பொழுது சேவல் என்ன செய்தனா கூவிற்று அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். லூக்கா இந்த காரியத்தை சொல்லும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 61, 62 வசனங்கள்ல பார்க்கும் பொழுது அங்க அவர் இன்னும் அதை சொல்றாரு. அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. மறுதளித்தான் அப்படிங்கிறத தாண்டி நீ சொல்லக்கூடிய காரியம் என்னன்னு எனக்கு என்ன செய்யல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னா இயேசுவை மறுதளித்தார். சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை பார்த்தார். 3ஆம் தரம் பேதுரு மறுதளிக்கிறப்போ இயேசு திரும்பி என்ன செய்யறார் பார்க்கிறார். இயேசு பார்த்த உடனே அவர் என்ன செய்யறார்னா வெளியே போய் மனம் கசந்து அழுதார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். யாரோ ஒருத்தர் உங்களை பத்தி ஏதோ ஒரு காரியத்தை பேசுறப்ப நீங்க அந்த இடத்துல கிராஸ் பண்றப்போ உங்களை பத்தி ஏதோ ஒரு காரியம் பேசுறாங்க, ஏதோ ரொம்ப மோசமான வார்த்தையை சொல்லி பேசுறாங்க, உங்க இருதயத்தை காயப்படுத்துற மாதிரி பேசுறாங்க, எப்படி இருக்கும்? பேதுரு இயேசுவோடு கூட 3.5 வருடங்கள் பயணித்ததான பேதுரு, பிரதான சீசன் என்று சொல்லப்பட்டதான பேதுரு, பல இடங்களிலே மெச்சிக்கொள்ளப்பட்டதான பேதுரு, நான் யார் என்று சொல்லி ஜனங்கள் சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை சொல்றாங்க. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றப்போ இயேசு சொல்றாரு, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார், வெளிப்பாடுகள் எனக்கு கிடைக்குது. அப்படியெல்லாம் சீசர்கள் மத்தியில உயர்த்தப்பட்டதான பேதுரு இன்னைக்கு எந்த சீசனும் செய்யாத ஒரு காரியத்தை செஞ்சுட்டு என்ன செய்யறாருன்னா தலை குனிஞ்சு நிற்கிறார். மனங்கசந்து அழுகிறத என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா அந்த பேதுருவை இயேசு என்ன செய்யலன்னா விட்டு கொடுக்கல. வெட்கம் அனுபவித்த அந்த பேதுருவை, மற்றவர்கள் முன்பாக மறுதலித்த அந்த பேதுருவை ஆண்டவர் விட்டு கொடுக்காம, மீண்டும் நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு சீசர்கள் எல்லாம் கூப்பிட்டு போனதான அந்த பேதுருவை ஆண்டவர் விட்டு கொடுக்காம திரும்ப அவர் தம்முடைய ஊழியத்தில் அவரை நிலைநிறுத்தினார் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆண்டவர் என்ன செய்யறாரு, திரும்ப அந்த அன்புக்கு நேராக நடத்துகிறார், திரும்ப அந்த உறவுக்கு நேராக நடத்துகிறார், திரும்ப அந்த ஐக்கியத்திற்கு நேராக என்ன செய்யறாரு நடத்துறார். ஐக்கியத்திலிருந்து தூரப்பட ஆண்டவரை விட்டு தூரப்பட மறுதலிக்கிறதான அனுபவங்கள் வரும். விசுவாச வாழ்க்கையில தோற்று போகிறதான அனுபவங்கள் வரும். விசுவாச வாழ்க்கையில விழுந்து போகிறதான அனுபவங்கள் வரும். இயேசு சொன்னார், மிக தெளிவா சொன்னார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். சில நேரங்கள்ல சபையில விசேஷித்த உபவாச நாட்களை நியமிப்போம். டைம் இல்லை, என்னால் வர முடியல, நான் ரொம்ப தூரமாக இருக்கிறேன், அப்படி அல்ல. சில சோதனைகளின் பாதையில நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லி, சில கஷ்டங்கள் நெருக்கங்களின் பாதையில நம்ம கடந்து போகக்கூடாதுன்னு சொல்லி, சோதனைக்காரன் விரிக்கக்கூடியதான வலைகளிலே நாம் விழுந்து போகக்கூடாது என்று சொல்லி தேவன் என்ன செய்யறார்னா நம்மை பாதுகாத்து கொள்ளும்படிதான் ஜெபம் பண்ண சொல்லி சொல்றார். நம்ம ஜெபிப்பது நம்ம ஆசீர்வாதத்துக்காக, நம்ம ஜெபிப்பது நம்ம பாதுகாப்புக்காக, நம்ம ஜெபிப்பது நம்ம குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, நம்ம ஜெபிப்பது
நம்ம விழுந்து போகாமல் இருக்கும்படி. அப்போ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஒருவேளை பேதுரு ஒருவேளை விழித்திருந்து ஜெபம் பண்ணி இருந்தா அந்த சோதனையை அவரால் என்ன செய்ய முடியும்? மேற்கொண்டு இருக்க முடியும். ஆமாப்பா, நான் அவர் கூட தான் இருந்தேன் சொல்லி இருக்கலாம். அல்லது இந்த சந்தர்ப்பம் எதுவுமே மற்ற சீசர்களுக்கு வரல, பேதுருவுக்கு மட்டும்தான் என்ன செஞ்சு வந்தது. இந்த சூழ்நிலையை வராதபடிக்கு கூட தேவன் என்ன செய்வார்? தடுத்து இருப்பார். சில ஜெபங்கள் நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வராதபடிக்கு நம்மளை என்ன செய்யும்? காப்பாற்றும். சில நெருக்கங்கள்ல போய் சிக்கிக்கிட்டு, சில காரியங்கள்ல போய் விழுந்துட்டு, சில குழியில போய் விழுந்துட்டு, ஐயோ ஆண்டவரேன்னு கத்துறதுல பிரயோஜனம் இல்லை. சோதனை வருகிறதுக்கு முன்னாடி, பாடு வருகிறதுக்கு முன்னாடி, வீழ்ச்சி வருகிறதுக்கு முன்னாடி சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில கர்த்தரை எப்படி தேடணும்? மனரம்யமா தேடணும். வாழ்க்கையில எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கு, நல்ல வேலை, நல்ல வருமானம், பிள்ளைங்க நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க, பிள்ளைங்க நல்ல காலேஜில் படிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை செட்டில் ஆயிட்டாங்க, நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அப்படி வாழ்க்கையில எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தாலும் சரி, விழித்திருந்து ஜெபிக்கிறதான அனுபவம் நம்ம வெட்கப்படுகிறதான அனுபவத்திலிருந்து நம்மளை என்ன செய்யும்? காப்பாற்றும். பேதுரு ரொம்ப துணிச்சலான நபர் தான். எல்லாரும் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி சொன்னதான சீசர். மரணமே வந்தாலும் சரி, இவங்க எல்லாம் போனாலும் சரி, நான் போக மாட்டேன்னு சொல்லி சொன்னதான பேதுரு மறுதளிச்சதுனால தான் கேட்கிறார் இயேசு, இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? சில ஜெபங்கள் நம்மளை என்ன செய்யணும்? காப்பாற்றும். ஆனா ஆண்டவர் பாருங்க, பேதுரு மறுதளிச்சார் தான், அந்த காரியத்தை என்ன செய்யல, நம்ம மனசுல வைக்கல. தேவன் என்ன செய்யறாருன்னா சொல்றாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. நம்ம மறுதளிச்சிருப்போம், சில விசுவாச சோதனைகள்ல விழுந்து போயிருப்போம், சில இடங்கள்ல நம்ம தடுமாறி இருப்போம். ஆனால் தேவன் தம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் மாற்றுகிறவர் அல்ல. பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அதே திட்டத்தோடு இன்றைக்கும் இருக்கிறார். பேதுருவை போல மனம் கசந்து அழுகிறதான அனுபவமோ, பேதுருவை போல மனம் திரும்புகிறதான அனுபவமோ, பேதுருவை போல திரும்ப தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறதான அனுபவமும் நம்மில் இருக்குமானால் திரும்ப நம்மை தூக்கி நிறுத்த தேவன் போதுமானவர். ஆமென். மறுதளிச்ச பேதுருவை அப்படியே என்ன செய்யலன்னா விடல. பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிறகு திரும்ப இயேசு என்ன செய்யறார்னா, அவர் தூக்கி என்ன செய்யறார்னா நிறுத்துக்கிறார். மனுஷன் நம்முடைய வீழ்ச்சியை நினைப்பான், மனுஷன் நம்முடைய தோல்வியை நினைப்பான். ஆனா தேவன் எப்பொழுதும் நம்முடைய எதிர்காலத்தை குறித்து மாத்திரமே சிந்திப்பார். ஆமென். அல்லேலூயா. சில தவறுகள் நடந்திருக்கலாம், சில தோல்விகள் நம்ம வாழ்க்கையில இருந்திருக்கலாம், சில வீழ்ச்சிகள் நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருக்கலாம். அவைகள் முடிவல்ல, அவைகள் நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுவதல்ல. என்றைக்கு திரும்ப தேவனிடத்துல வந்து திரும்ப தேவனில் அன்பு கூறுகிறோமோ அன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையை திரும்ப தூக்கி நிறுத்த அவர் போதுமானவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு ஒருவேளை நினைச்சிருக்கலாம், நான் செஞ்ச இந்த தவறுனால என் வாழ்க்கையே முடிஞ்சது, என் ஊழியமே முடிஞ்சு, இனி எல்லாமே அவ்வளவுதான், அதனால நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்லி போயிருக்கலாம். இல்லப்பா, உன்னை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன்னு சொல்லி அழைச்சேன். இன்னைக்கு அதை தான் சொல்றேன், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆமென். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிறதான ஆண்டவர் சூழ்நிலையை பார்த்து உடனே நம்மை குறித்த திட்டங்களை மாற்றுகிறவர் அல்ல. கிருபைகளை கொடுத்து திரும்ப தம்முடைய திட்டத்தின் பாதையிலே நம்மை நிலைநிறுத்துகிறதான ஆண்டவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 6 30 வரையிலான வசனங்கள் இருக்கக்கூடிய சமாரிய ஸ்ரீ அவருடைய வாழ்க்கையிலிருந்து என்ன செய்யறோம்னா நம்ம கற்றுக்க போறோம். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாய் இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி ஊருக்குள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமாரிய நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். யாக்கோபுடைய கிணறு, யாக்கோபுடைய நாட்களில் தோண்டப்பட்ட அந்த துறவு. அங்க ஏறக்குறைய 6ஆம் மணி வேளை. 6ஆம் மணி வேளைன்னா என்னது?
6ஆம் மணி வேலைன்னா 6ஆம் மணி வேலைன்னா மதியம் 12 மணி. நம்ம ஒரு 11 மணி 12 மணி 1 மணினா வெளியில் போகிறதுக்கு யோசிப்போம். ஏன்? கடுமையான வெயில் இருக்கும். அது கிணறு, யாக்கோபுடைய கிணறு. அந்த கிணறுல யூதர்கள் என்ன செய்வாங்க? தண்ணி எடுப்பாங்க. சமாரியர்கள் பெரும்பாலும் யூதர்கள் அதிகமாய் நடமாடுகிற நேரத்தில் வெளியில் வரமாட்டாங்க, வரக்கூடாது. அவங்க என்ன செய்யணும்? எந்த நேரத்தில் வரணும்? அவங்க ஒரு 12 மணி 1 மணி அந்த பகல் நேரத்தில் தான் என்ன செய்ய முடியும்? வெளியில் வர முடியும். அந்த நேரத்தில் இயேசு என்ன செய்யறாருன்னா அங்கே வர காரணம் என்னன்னா, ஒன்று சமாரிய ஸ்ரீங்கிறதுனால, இன்னொன்று அவளுடைய வாழ்க்கை. வெளியில வந்தா வாழ்க்கையில் அவ்வளவு அவமானங்கள் இருக்குது. பலர் கேட்கக்கூடியதான கேள்விகளுக்கு பதில் இல்லை, ஏளனமாய் பேசுகிறதான பேச்சுக்களுக்கு வார்த்தை இல்லை. அப்போ பல நேரங்கள்ல வீட்டை விட்டு வெளியில வருவா, உள்ள போவா, வெளியில வருவா, உள்ள போவா. யாராவது ரோட்ல இருக்காங்கன்னா திரும்ப வீட்டுக்குள்ள போய் முடங்கிக்குவா. பல நாட்கள் வெட்கங்களோடு அவமானங்களோடு கூட நின்றவள் தான் இந்த சமாரிய ஸ்திரீ. என்ன செய்யறான்னா, யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு வர்றப்போ இயேசு அங்க என்ன செய்யறான்னா வர. அவ வெட்கத்துல வாழ்ந்தா. அவளுடைய சமூகம் அவளை ஏற்றுக்கொள்ளல, மற்ற சமூகங்களும் அவளை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. அவகிட்ட பேசுறது யாரும் என்ன செய்யல? விரும்பல. ஆனா இயேசு அவகிட்ட போய் தாகத்துக்கு தா அப்படின்னு என்ன செய்யறார்? கேட்கிறார். இயேசு சொல்றாரு, அவ சமாரிய ஸ்திரீ சொல்றா, நீர் யூதராய் இருக்க என்னிடத்துல தாகத்துக்கு தான்னு கேட்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்போ அங்க அழகா ஒரு கான்வர்சேஷன் போகுது. உன்னுடைய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு பேசுறதுக்கு ஆரம்பிச்சதுக்கு பிறகு, எனக்கு புருஷன் இல்லைங்கிறா. இவர்கிட்ட ஏன் போட்டு நம்ம கதையெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ இல்லைன்னு சொல்லி சொல்றா. இயேசு சொல்றாரு, சரிதான், உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவனும் புருஷன் அல்லன்னு சொல்லி சொன்ன உடனே அவ என்ன செய்யறான்னா, உடனே எங்க ஓடுறானா? ஊருக்குள்ள என்ன செய்யறா? ஓடுறா. 21ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஸ்ரீயே நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிறதான காலம் வரும். நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியா வருது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா பேசுறார். அந்த ஸ்திரீ 25ஆம் வசனத்துல இயேசுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறா. கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன், அவர் வரும் பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். அப்ப இயேசு ரொம்ப ரட்சிப்பை பத்தி பேசுறாரு. ரட்சிப்பு யூதர்கள் வழியா வருதுன்னு சொல்லி பேசுறாரு. அப்போ அவ சொல்றா, வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கும் தெரியும், கிறிஸ்து என்னப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மாறும், அவர் வரும் பொழுது என்னுடைய சூழ்நிலை மாறும், அவர் வரும் பொழுது என்னை நான் என்ன செய்வேன்? நான் மாற்றிக்கொள்ளுவேன். அவர் எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார். என்ன செய்யணும்ட்டு அவர் என்ன செய்வார்? அறிவிப்பார்னு சொல்லி சொல்றப்போ இயேசு சொல்றார், உன்னுடனே பேசுகிற நானே என்றார். உன்னுடனே பேசுகிற நானே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே 28ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றாள். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து அநேகர் என்ன செஞ்சாங்கன்னா புறப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் யாரையும் பார்க்கக்கூடியதான தைரியம் இல்லை. ஆனா இயேசு சொல்றாரு, நான் தான் அவர்னு சொல்லிட்டு இயேசு தன்னை மேசியாவாக கிறிஸ்துவாக வெளிப்படுத்தின பொழுது அவள் என்ன செய்யறான்னா மனம் மாறுகிறாள். ஊருக்குள்ள தைரியமா போறா. இதுவரைக்கும் ஃபேஸ் பண்ணாத நபர்கள் எல்லாம் ஃபேஸ் பண்றா. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தான். நான் அவரை பார்த்துட்டேன், அவர் கிறிஸ்துதான் நான் என்ன செய்யறேன் நினைக்கிறேன். நீங்களும் அவர் என்ன செய்யுங்க, வந்து பாருங்கள், நான் செய்த எல்லாவற்றையும் அவர் சொன்னான்னு சொல்லி அவ அநேகரை என்ன செய்யறன்னு அனுப்புறா. வெட்கம் அனுபவித்த அநேகரை எதிர்கொள்ள தயங்கின நிலைமையிலிருந்து அந்த சமாரியா பட்டணத்திற்கு ரட்சிப்பை கொண்டு வருகிற ஸ்திரீயாக அவள் மாறினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவ இயேசுகிட்ட ஓப்பனா என்ன செய்யறான்னா சொல்றா, ஆமா ஊர்லயே என்ன செய்யறா, எல்லார்ட்டையும் சொல்ற, நான் செய்த காரியத்தை எல்லாம் அவர் எனக்கு என்ன செஞ்சார் சொன்னார்.
அவ மறைக்க நினைத்த அந்த காயத்தை தேவன் சாட்சியாக மாற்றினார் அப்படின்னு என்ன செய்றோம், பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. சில காரியங்கள் நம்ம மறைச்சு வச்சிருக்கக்கூடிய காரியங்கள், அவைகளை தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு தேவனோடு கூட நாம் ஒப்புரவாகும் போது தேவன் நம்மை சாட்சியாக நிலைநிறுத்த அவர் போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை பார்க்கிறோம். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோபன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடைய கூட என்ன செஞ்சாங்க, இருந்தார்கள். பாருங்க, ஏரோதின் காரியக்காரன், the business manager, ஏரோதினுடைய காரியக்காரனாகிய கூசாவின் மனைவியாகிய யோவன்னாள், சூசன்னாள், ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகள், இப்படிலாம் ஒவ்வொருத்தரையும் அப்படி மேன்மையா அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய பொசிஷன் என்ன, அவங்க எப்படிலாம் ஆண்டவருக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வந்ததான இடத்துல மகதலேனா மரியாளை குறித்து வசனம் சொல்லும் பொழுது, அவர் பொல்லாத ஸ்திரீகளையும் வியாதிகளை நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா என்னப்பட்ட மரியாளும். அப்ப மரியாளை குறித்து வசனம் சொல்லும் பொழுது அவள் 7 பிசாசுகளை உடையவள். அவளுக்குள்ள எப்படி இருக்கு, நிறைய பிசாசு என்ன செய்து உள்ளுக்குள்ள இருக்குது, பிசாசு பிடிச்சவ. அப்ப அந்த ஊர்ல அவளுக்கு என்ன அடையாளம் இருந்திருக்கும், அவ தெருவில் என்ன அடையாளம் இருந்திருக்கும், பல இடங்கள்ல அவ குடும்பத்திற்கு என்ன அடையாளம் இருந்திருக்கும், லாசரு எப்படி பார்க்கப்பட்டு இருப்பார், மார்த்தாள் எப்படி பார்க்கப்பட்டு இருப்பார். அப்ப இந்த மகதலேனா மரியாள் 7 பிசாசு என்ன செஞ்சான், உள்ள இருந்துச்சு. பல இடங்கள்ல அவளுடைய குடும்பம் இவளுடைய சூழ்நிலையின் காரணமாக புறக்கணிக்கப்பட்டிருந்தது. ஊருக்குள்ள போறவர இடத்துல எல்லாம் பேசுவாங்க, அவன்கிட்ட இருந்து தள்ளி உட்கார், அவன் பக்கத்துல போய் உட்காராத, இவன் வீட்டு பக்கம் போகாத, அங்க அந்த பிசாசு பிடிச்ச பொம்பளை இருக்கா, அங்க அந்த பிசாசு பிடிச்ச ஸ்திரீ இருக்கா, இப்படி பல இடங்களிலே இழிவாக அற்பமாக பேசப்பட்டவதான். ஆனா இங்க வசனம் சொல்லுது, அவங்க என்ன செஞ்சாங்கன்னா இயேசுவுடனே கூட இருந்தார்கள். 12 சீசர்கள் இருந்தார்கள். அது தவிர மகதலேனா மரியாள் என்ன செஞ்சா, இருந்தா. சூசன்னா என்ன செஞ்சா, இருந்தா. யோவனால் என்ன செஞ்சா, இருந்தா. மற்றும் அநேக ஆஸ்திகளால் ஊழியம் செய்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஸ்திரீகளும் இயேசுவினுடைய ஊழியத்துல பங்குள்ளவர்களாய் இருந்தார்கள் அப்படின்னு என்ன செய்யறோம், பார்க்கிறோம். 7 பிசாசு, அது பாஸ்ட் லைஃப். ஆனா இன்னைக்கு இயேசுவுடனே கூட நான் என்ன செய்றேன், ஊழியத்துல இருக்கிறேன். 7 பிசாசுகள் இருந்தது உண்மைதான். ஆனா 7 பிசாசுகளும் மேற்கொள்ள முடியல. 7 பிசாசுகளை விரட்டிட்டு இன்றைக்கு இயேசுவினுடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் என்னை சாட்சியாக நிறுத்தி இருக்கிறான்னு சொல்லிட்டு மகதலேனா மரியாள் என்ன செஞ்சனா, சாட்சியாக நின்றாள் அப்படின்னு என்ன செய்யறோம், பார்க்கிறோம். ஆனாலும் அவளுக்குன்னு ஒரு அடையாளம் இருந்துச்சு. எந்த மரியாள் அப்படின்னு கேட்டா, அதான்பா அந்த 7 பிசாசு இருந்துச்சுல்ல, அந்த மரியாள். ஆனா அவளுடைய அடையாளத்தை ஆண்டவர் எப்படி மாத்துறாரு பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அங்கே அவருக்கு விருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசரும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவினுடைய பாதங்களில் பூசி தன் தலை மயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தால் நிறைந்திருந்தது. இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்று என்ன என்றான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தார். இயேசு சொல்றாரு, அவளை விற்று. அதனுடைய தொகை 300 பணம். ஒரு நாளைக்கு 1 பணம் அன்னைக்கு கூலி. 300 பணம் அப்படிங்கிறது அவளுடைய 1 வருட சம்பாத்தியம். கிட்டத்தட்ட அந்த 1 வருஷ சம்பாத்தியத்துல
அவ நலதம் என்னப்பட்டதான அந்த விலை உயர்ந்த பரிமள தைலத்தை வாங்கிட்டு வந்து என்ன செய்யறானா, இயேசுவினுடைய பாதத்துல என்ன செய்யறானா, உடைச்சு ஊத்துறான். அந்த காலகட்டத்தில் செல்வந்தர்கள், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மரித்து போனார்களானால் அவர்கள் அடக்கம் பண்ணப்படுகிறதான நாள்ல என்ன செய்வாங்கன்னா, இது போன்ற பரிமள தைலங்கள்ல என்ன செய்வாங்கன்னா ஊத்துவாங்க. அந்த பெட்டிக்குள்ள என்ன செய்வாங்கன்னா ஊத்தி என்ன செய்வாங்கன்னா மூடி வைப்பாங்க. ஏன்னா பிணம் அப்படிங்கிறது ஒரு 3-4 நாட்கள்ல என்ன செய்யணும், அழுகி நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அது எதுவும் வெளியில வராத அளவுக்கு என்ன செய்வாங்கன்னா பரிமள தைலங்களை ஊத்துவாங்க. அது ஐஸ்வர்யவான்களுக்கும் ஐஸ்வர்யவான்களுடைய குடும்பங்கள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இயேசு உயிரோடு இருக்கும் பொழுது அவ இதை என்ன செய்யறான்னா செய்யறான். செத்ததுக்கு பிறகு என்னத்தை செஞ்சு என்ன தெரியும், உயிரோடு இருக்கும் பொழுது என்ன செய்யறான்னா செய்யறான். அப்போ அதை சொல்றான், 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடுத்திருக்கலாமே. தரித்திரர் மேல அக்கறை இல்லை, இவ்வளோ பணம் கிடைச்சிருந்துச்சுன்னா அப்படின்னு யூதாஸ் காரியோத்தை என்ன செய்யறான், யோசிக்கிறான். அங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, யோவான் 12:8 தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்துல இரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இதை குறித்து சொல்லும் பொழுது மார்க்கு மத்தேயு சுவிசேஷங்கள்ல சொல்லும் பொழுது மத்தேயு 26:12 இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கெங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவளுடைய அடையாளத்தை மாத்துறார். எங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் மரியாளை பத்தி பேசுங்க. மரியாளை பத்தி பேசுறப்போ அவளுக்குள்ள 7 ஆவி இருந்துச்சுன்னு அதை பத்தி பேசாத. 300 பணத்திற்கு அவர் நலதம் என்னும் பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவினுடைய பாதத்தில் என்ன செஞ்சானா உடைத்து ஊற்றினாள். இயேசு அடக்கம் பண்ணப்படுவதற்கு அடையாளமாக எத்தனமாக அதை காண்பிக்கும்படி அவ்வளவா இயேசுவில் அன்பு கூர்ந்தாள் சொல்லிட்டு இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த மரியாளை குறித்து என்ன செய்யுங்க, பேசுங்க. மரியாளுடைய அடையாளத்தை மாத்துறார். மரியாளுடைய வெட்கத்தினுடைய அடையாளங்களை மாற்றி மேன்மைக்குரிய அடையாளங்களாக என்ன செய்றார், மாற்றுகிறார். அவளை குறித்து என்ன செய்யணும்னா இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ, இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி நாட்கள், இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துனுடைய அடக்கம், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கடைசி வாழ்க்கை, இது எல்லாம் பேசுறப்போ மறக்காம மரியாளை பற்றி என்ன செய்யுங்கன்னா பேசுங்க. இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும். அவளுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத தூக்கி போட்டுட்டு அவ என்ன செஞ்சான்னு பேசுங்கன்னு சொல்லிட்டு இயேசு மரியாளுடைய வாழ்க்கை என்ன செய்யறான்னா மாற்றுக்கிறான். பல நேரங்களில் சமூகம் அவளை பார்த்து என்ன செஞ்சுன்னா வெட்கப்பட்டு அவளை பல விதங்கள்ல என்ன செஞ்சாங்கன்னா பேசினாங்க. அவளுடைய வாழ்க்கை என்ன செஞ்சுன்னா இருளதா இருந்துச்சு. ஆனா இயேசு அவளுடைய வாழ்க்கை என்ன செய்யறார், மாற்றுகிறார். எல்லா இடங்களையும் அவளுக்குரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள்ல பாருங்க, அதுல 18 வரைக்கும் சொல்லியிருக்கு. மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அப்பொழுது அவள் அழுது கொண்டு இருக்கையில குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனும் இருக்கிறதை என்ன செஞ்சாங்கன்னா பாக்குறாங்க. அப்ப அவன் என்ன செய்யறான்னா அழுதுகிட்டே இருக்கிறான். இயேசுவை எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாங்க காணன்னு சொல்றா. 14ஆம் வசனத்துல பாக்குறோம், இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இயேசு நிற்கிறதை கண்டாள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அந்த உயிரோடு கூட எழுந்த இயேசுவை முதல்ல பார்த்தது யாருன்னா மரியாள். ஒரு காலகட்டத்துல 7 பிசாசுகள் பிடித்திருந்தவள் என்று சொல்லி எல்லாராலும் பேசப்பட்டதான அவள் உயிர்த்தெழுந்த இயேசுவை முதல் கண்ட சாட்சியாக மாறினாள் அப்படின்னு என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம நான் கலிலேயாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீ போய் அவர்களுக்கு சொல்லுன்னு சொல்லிட்டு இந்த இயேசு தான் என்ன செய்யறான்னா மகதலேனாவை மரியாளை அனுப்புறாரு. 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள். இயேசு உயிரோட இழந்துட்டாரு, இயேசு திரும்ப வந்துட்டாருன்னு சொல்லிட்டு சீசர்களுக்கு அறிவித்தது மகதலேனா மரியாள்.
கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து எங்கும் நற்சாட்சி பரப்பினது மகதலேனா மரியாள். ஒரு நேரத்துல அவளுடைய வாழ்க்கையிலே இருளதா இருந்துச்சு, ஆனா அநேகருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருகிற ஒரு கிறிஸ்துவினுடைய நற்செய்தியை பிரகடனப்படுத்துகிறவளாக அந்த மகதலேனா மரியாளை மாற்றினவர் இயேசுன்னு சொல்லி பார்க்கிறோம். எந்த இடத்துல எவ்வளவு வெட்கப்பட்டு இருக்கிறோம் என்பது அல்ல, இயேசு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற போதுமானவர். ஆமென், அல்லேலூயா. நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், சொல்றாரு அனுபவித்த அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும், வெட்கப்பட்டவனுக்கு தான் தெரியும், அந்த வேதனைகளின் பாதையில போனவனுக்கு தான் தெரியும், அந்த வழிகளை வேதனைகளை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். ஆண்டவர் சொல்றார் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும். எந்த இடத்துல வெட்கப்பட்டமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மளை என்ன செய்யணும்? உயர்த்தணும். இன்னைக்கு ஆராதனையில முத பாடல் என்ன பாடணும்? என்ன பாடணும்? நாங்க 3வது பாட்டுக்கு தான் பாஸ்டர் வந்தோம், எங்களுக்கு அதனால தெரியல. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் அப்புறம் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எங்க? கண்ணீரின் பள்ளத்தாக்கிலேயே. எங்க அழுதமோ, எங்க வெட்கப்பட்டமோ, எங்க விழுந்து கிடந்தமோ, எங்க வேதனைப்பட்டமோ, அங்கேயே தேவன் நமக்கு கொண்டாட்டத்தை உண்டாக்குவார். ஆமென், அல்லேலூயா. வெட்கப்பட்டு ஊரை காலி பண்ணி போயிட்டோம்னு வைங்களேன், வெட்கம் மாறாது. இந்த பிரச்சனையோட போயிட்டாங்க அப்படிதான் வரும். ஆனா அங்கேயே வச்சு தேவன் என்ன செய்வார்? நான் உயர்த்துகிற ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்துல 7 பிசாசுகள் இருந்த, ஒரே ஏளனமாய் பேசின அந்த பெண் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சாட்சி பிரகடனப்படுத்துகிறதான பெண்ணாக இருந்தார். பெண்கள் சரிசமமாய் அங்கீகரிக்கப்படாத அந்த காலகட்டத்திலேயே போய் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு முதல் தூதராக ஆண்டவர் என்ன செஞ்சார்னா அனுப்பினார். ஆமென். எந்த இடத்துல மக்கள் நம்ம தாழ்த்துறாங்களோ அதே இடத்துல நம்மை உயர்த்துகிறதான தேவன் அவர். ஆமென், அல்லேலூயா. கடந்த கால கட்டுகளோ கடந்த கால பாடுகளோ நம்முடைய எதிர்காலத்தை அழித்து போட முடியாது. இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருப்பார், ஆனால் இயேசு நம்முடைய எதிர்காலத்தை மாற்றி அமைப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி ஒரு காரியத்தை பார்ப்போம். யோனா தீர்க்கதரிசி மகாநகரமாகிய நினிவேக்கு போய் பிரசங்கின்னு சொல்லி சொல்றார். அவர் பிரசங்கிக்கிறதுக்கு தயாரா இல்லை. என்ன செய்யறாருன்னா ஓடுறார். நினிவேக்கு போகாம தர்சீசுக்கு என்ன செய்யறாருன்னா ஓடுறார். அவர் நித்திரை பண்ணிட்டு இருக்கிறார். படகுல ஏறி என்ன செய்யறாருன்னா நித்திரை பண்றார். காற்றும் கடலை என்ன செய்து கொந்தளிக்குது. எல்லாம் தூக்கி லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. கட்டு போடுற மாதிரி தெரியல. யாரு காரணம் சீட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா சீட்டு யோனாவின் பேருக்கு விழுந்தது. கேட்குறாங்க, என்னப்பா யாருப்பா நீ உன் பேருக்கு இப்படி விழுந்துருச்சுங்கிறப்ப சொல்றாரு, என்னை தூக்கி போட்டு போ, நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஆண்டவர் என்னைய நினிவேக்கு போக சொல்லி சொன்னார். நான் என்ன செய்யறேன், இந்த அசீஸுக்கு போயிட்டு இருக்கிறேங்கிறப்போ ஏன் இப்படி பண்ணுனேன்? அப்போ புறஜாதிகளுக்கு தெரியுது, எப்பா தேவனுடைய தீர்க்கதரிசி நீ, ஆண்டவர் உன்னை ஒரு இடத்துக்கு போஞ்சனா நீ அங்க போக வேண்டியதானே, நீ ஏன் பாதையை மாத்தின, நீ ஏன் திசையை மாத்தின, நீ ஏன் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன செய்யறேன்னு தெரியல அப்படிங்கிறப்போ தூக்கி போட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்ன. தூக்கி போடுறாங்க. அங்கே அப்படி விழுங்கும்படிக்கு தேவன் ஒரு மீனை என்ன செய்யறாருன்னா ஆயத்தம் பண்ணி என்ன செய்யறாருன்னா வைக்கிறார். அந்த மீனுடைய வயிற்றில இருந்து யோனா கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சார்னா விண்ணப்பம் பண்ணினார் அப்படின்னு என்ன செய்யறோம். யோனாவினுடைய வாழ்க்கையில ஏன் வெட்கம்? எப்போ ஒரு தீர்க்கதரிசியா இருந்து ஏன்பா இப்படி பண்ற? புறஜாதிகளுக்கு முன்பாக, புறஜாதிகள் தேவ சத்தத்தை கேட்காதவர்கள், புறஜாதிகள் தேவ திட்டத்தை அறிந்திராதவர்கள், புறஜாதிகளுக்கு தேவன் ஒருபோதும் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவது இல்லை. ஆனா அவங்க பார்த்து சொல்றாங்க, நீ கர்த்தருடைய தீர்க்கதரிசியா இருக்க, நீ இப்படி என்ன இப்படி பண்ணிட்ட, தூக்கி போட்டுட்டு போ. வேற என்ன பண்ண முடியும்? தேவன் ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்து என்ன செய்யறார்னா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் என்றார். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பார்க்கிறோம், என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். மீனோட வயிற்றுக்குள்ள நெருக்கம் தான் இருக்கும், அங்க விசாலம் என்ன செய்யாது, இருக்காது.
இந்த நெருக்கம் யாரால வந்துச்சு? இந்த வெட்கம் யாரால வந்துச்சு? சொல்றாரு, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி என்ன செஞ்சேன்னா கூப்பிட்டேன். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து என்ன செஞ்சேன்னா கூக்குரலிட்டேன். எனக்கு மறு உத்தரவு என்ன செஞ்சார்னா, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்துல நீர் என்னை தள்ளிவிட்டீர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்னது? சமுத்திரத்தின் நடு மையமாகிய ஆழத்துல, சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தள்ளி விட்டாரா இல்ல இவர் போய் விழுந்தாரா? இவரு. பல நேரங்களில் நம்மளும் அப்படித்தான், யாரோ தூக்கி போட்டிருப்பாங்க. ஏன் தூக்கி போட்டாங்கன்னு பார்த்தோம்னா, அவர் சமூகத்தை விட்டு நம்ம விலகி இருப்போம், அவருடைய திட்டத்தை விட்டு விலகி இருப்போம், அவருடைய பாதையை விட்டு விலகி இருப்போம். அதனுடைய விளைவு என்னை தள்ளிவிட்டேன்னு சொல்லிட்டு என்ன செய்வோம்? நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உடைய வெள்ளங்களும் மலைகளும் என் மேல் புரண்டது. சமுத்திரத்தின் ஆழத்துல வெள்ளங்களும் அலைகளும் தான் என்ன செய்யும்? புரண்டுகிட்டு இருக்கோம். நினிவேக்கு போயிருந்தா இது பிரச்சனை இல்லை. மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு எதிராக பிரசங்கி. கர்த்தர் அனுப்பினார், நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசி, அப்படி போய் கம்பீரமா நின்று என்ன செய்யலாம்? பேசியிருக்கலாம். சமுத்திரத்தினுடைய ஆழத்துல என்ன செய்யறாருன்னா இருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு என்ன செஞ்சேன்னா தள்ளப்பட்டேன். எப்படி? உம்முடைய கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு நான் தள்ளப்பட்டேன். யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகினதனுடைய விளைவு அவருடைய கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டார் அப்படின்னு என்ன செய்யறோம்? வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெக்கங்களை மாற்றணும் அப்படின்னா, அவமானங்களை மாற்றணும் அப்படின்னா, வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் தேவன் நமக்கு உண்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம சில காரியங்களை மாற்றிக்கணும். யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடின யோனா திரும்ப கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யறார்? நிற்கிறார். திரும்ப கர்த்தருடைய சமூகத்துல விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறார். திரும்ப தேவனுடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணிக்க என்ன செய்யறார்னா ஆரம்பிக்கிறார். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்றாரு, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை பொக்கடிக்கிறார்கள். நான் இங்க போனா, தேவ திட்டத்தை விட்டு விலகி போனா, நான் நினிவேக்கு பதிலாக தர்சீசுக்கு போனா தப்பிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா எனக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறவனா தான் நான் இருந்திருக்கிறேன். பொய்யான மாயையை நான் என்ன செஞ்சேன்? பிடிச்சுக்கிட்டேன். என் தேவனுடைய திட்டம் எதுவோ அது எனக்கு பிடிக்குது, பிடிக்கல, நான் விரும்பல, என் தேவ திட்டத்திற்கு என்ன நான் முழுமையா அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்க வச்சு என்ன செய்யறாருன்னா, நானோவெனில் துதியின் சத்தத்தோட உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நினிவேக்கு எதிராக நான் என்ன செய்யறேன்? போய் பிரசங்கம் பண்றேன். இந்த மீனுடைய வயிற்றுல இருக்கக்கூடியதான என்னுடைய ரட்சிப்பு கர்த்தருடையது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அது யோனாவை கரையில கக்கி விட்டது. யோனாவுடைய வாழ்க்கையில அவமானம், யோனாவுடைய வாழ்க்கையில அவமானம். இன்றைக்கும் மீனுடைய வயிற்றுக்குள் 3 நாள் இருந்ததான தீர்க்கதரிசி என்ன காரணம்? கீழ்ப்படியாம. என்ன காரணம்? தேவ சமூகத்தை விட்டு ஓடினார். என்ன காரணம்? ஆண்டவர் ஒண்ணு சொன்னா அவர் ஒண்ணு என்ன செய்வார். பல நேரங்களில் மீனுடைய வயிற்றுக்குள்ள இருக்கிறது போலதான் நம்ம வாழ்க்கை என்ன செய்து இருக்குது. அங்கிட்டும் போக முடியாது, இங்கிட்டும் போக முடியாது, லாக் ஆயிரும். அது ஒரு சிறையிருப்பு. திரும்ப கர்த்தர் கட்டளை கொடுக்கிற வரைக்கும் கரைய கண்ணுல பார்க்க முடியாது. ஆழத்துலதான் என்ன செய்யணும்? இருக்கணும். மீண்டு வர முடியாது. ஆனா கர்த்தர் கட்டளை இட்ட பொழுது அந்த மீனுடைய வயிற்றுக்குள்ளதான் யோனாவுக்கு ஒரு மனமாற்றம் வருது. அவர் என்ன செய்யறாருன்னா, தேவ சமூகத்துல தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து என்ன செய்யறாருன்னா பண்ற பாருங்க. யோனானால மற்ற எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமைனால எல்லாருக்கும் பிரச்சனை. கப்பல்ல இருந்த எல்லாரும் லக்கேஜ் எல்லாம் தூக்கி என்ன செஞ்சான்? போட்டான். பயங்கரமான காற்றும் கடலும் அந்த கொந்தளிப்பு எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா எல்லாருக்கும் பிரச்சனை வந்துச்சு. எல்லாருக்கும் என்ன செஞ்சுன்னா பிரச்சனை வந்துச்சு. ஆனா திரும்ப கர்த்தர் என்ன செய்யறாருன்னா ஒரு வாய்ப்பு கொடுத்தார். ஆண்டவர் எப்பவுமே ஒரு சான்ஸ் நான் உனக்கு கொடுத்தேன்,
நீ மிஸ் பண்ணிட்ட, இனி உனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டார். திரும்ப ஒரு வாய்ப்பை கொடுத்தார். மீனுடைய வயிற்றுக்குள்ள இருந்ததான அந்த யோனாவுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்தார். தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடி இருந்தாலும் திரும்ப அவர் என்ன செய்யலைன்னா விடலை. திரும்ப தேவனுடைய சித்தப்படி திரும்ப என்ன செய்யலைன்னா ஒரு வாய்ப்பை கொடுத்தார். மகிமைங்கிறது எப்போ வரும்னா தேவ சித்தத்தில் இருக்கிறப்ப தான் வரும். தேவ திட்டத்தில் இருக்கிறப்ப தான் வரும். தேவ திட்டத்தின் பாதையில் நம்ம இருக்கிறப்ப தான் வரும். இந்த யோனாவை போல நம்ம ஒருவேளை தேவ சமூகத்தை விட்டு நீங்க விலகி ஓடி இருந்தாலும் திரும்ப தேவ சமூகத்துல வந்து நில்லுங்க. கர்த்தருடைய திட்டத்தின் பாதையில வந்து நில்லுங்க. ஆண்டவருடைய வழிகளில் வந்து நில்லுங்க. தேவன் திரும்ப நம்மை கனப்படுத்த அவர் போதுமானவர். நாம் வெட்கப்பட்டதான இடமே நாம் மகிமைப்படுகிறதான இடமாக மாறும் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய அடையாளம் வெட்கம் அல்ல. நம்முடைய அடையாளம் வெட்கம் அல்ல. சகல தேசத்திலும் அவர்கள் ஒருவேளை வெட்கம் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் வெட்கம் என்பது அவர்களுடைய அடையாளம் அல்ல. புகழ்ச்சி என்பதே அவர்களுடைய அடையாளம். கீர்த்தி என்பதே தேவன் அவர்களுக்கு வைத்திருந்ததான அடையாளம். நம்ம ஒருவேளை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கக்கூடியதான நீங்க வெட்கம் அனுபவிக்கிற இடத்துல என்ன செய்யலாம் இருக்கலாம். தேவன் உங்க வாழ்க்கையை மகிமையாய் மாற்ற அவர் போதுமானவர். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.